வணக்கம் மக்களே. காங்கிரஸ் கட்சியோட அடிமட்ட தொண்டனாக இருந்து, அந்த கட்சி அலுவலகத்துக்கு தினந்தோறும் வந்து சம்பளமில்லாம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. கட்சி அலுவலகத்திலிருந்து அவர ஒரு நாள் கூப்பிட்டு விட்டாங்க. அவர் போனாரு. "அ ஏங்க உங்க குடும்பத்த ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவுங்க பணம் தேவைப்படும்?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் வீட்டுக்கு ஓடி வந்து தன்னுடைய மனைவியிட்ட கேட்டாரு. "ஏம்மா நமக்கு குடும்பத்து செலவுக்கு எவ்வளோம்மா பணம் வேணும் மாசம்?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா ஒரு ரூ. 20 செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1930வது வருஷம். 20,000 20,00,000லாம் இல்ல. வெறும் ரூ. 20ல அப்ப குடும்பம் நடத்த முடியும்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. உடனே சாஸ்திரி அவங்க அந்த அலுவலகத்துக்கு போயி, "எங்க குடும்ப செலவுக்கு மாசம் ரூ. 20 போதும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவருக்கு ரூ. 20 சம்பளமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு 4 மாசம் போயிருச்சு. ஒரு நாள் அவர் வீட்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப, பக்கத்து வீட்டுக்காரர் வேகமா துடிச்சு ஓடி வந்து, "சார் என்னுடைய பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். என்கிட்ட காசே இல்ல. சுத்தமா காசு இல்ல. ஒரு ரூ. 20 காசு இருந்தா குடுங்க. பணம் இருந்தா குடுங்க." அப்படின்னு கேட்கிறார். உடனே சாஸ்திரிக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஐயய்யோ! நம்முடைய மாச சம்பளமே ரூ. 20 தானே! நம்ம எப்படி குடுக்க முடியும்? அப்படின்னு கைய பெசஞ்சுக்கிட்டு மனைவிட்ட போய் சொல்றாரு, இந்த மாரி கேட்கிறாரே அப்படின்னு. மனைவி உடனே ஒரு ரூ. 20 பணத்த எடுத்து குடுத்து, அவர்கிட்ட குடுத்து விடுங்க. அவர் குழந்தைய போய் பார்க்கட்டும்னு அனுப்பி விடுறாங்க. சாஸ்திரி கேட்கிறாரு, "என்னம்மா இது? நம்ம குடும்பத்துக்கே மாசம் மாசம் ரூ. 20 தான் சம்பளம் குடுக்குறோம் கிடைக்குது. அத வச்சு தான் நம்ம குடும்பத்த ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப எப்படி நீ ஒரு ரூ. 20 குடுத்த?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, "நான் மாச செலவுக்கு ரூ. 20 ஆகும்னு சொன்னேன். ஆனா ரொம்ப சிக்கனமா நான் ரூ. 15லயே முடிச்சுட்டு ஒரு ரூ. 5 4 மாசமா சேர்த்து வச்சிருந்தேன். அதுதாங்க அந்த ரூ. 20" அப்படின்னு சொன்னாங்க. இவர் உடனே வேக வேகமா கட்சி அலுவலகத்துக்கு போய், "ஐயா எங்க குடும்பத்துக்கு செலவுக்கு வந்து ரூ. 15 போதும். இனிமே நீங்க ரூ. 5 சேர்த்து ரூ. 20 தர வேணாம். ரூ. 15 குறைச்சு குடுங்க" அப்படின்னு சொன்னாராம். அப்படி உண்மையா, நேர்மையா, பண்பான, இரக்கமுள்ள ஒரு தலைவரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவங்கள தான் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவங்க, ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமரா இருந்து இறந்த உடனே 2வது பிரதமரா ஆக்குன ஒரே தலைவராக லால் பகதூர் சாஸ்திரி இருந்திருக்காங்க. இப்படி வரலாற்றின் பக்கங்களில் ஏராளமான கதைகள் உலவிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கதைகள வந்து நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதன் மூலம், அந்த தலைவர்களின் வாழ்க்கை வரலாறையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம். அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசா வயல் கண்ணன்.